மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு சார்பாக மீனவர்களின் முதல் கட்ட வாழ்வாதார கட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் முட்டத்தில் நடைபெற்றது. தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு மீனவர்களின் முதல் கட்ட வாழ்வாதார கட்டமைப்பு கூட்டம் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஆண்டனி தலைமையில் 26/12/2025 அன்று கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் ப்ராஜெக்ட் அரங்கில் நடைபெற்றது. இதில் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள், கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள், பிள்ளைத்தோப்பு, முட்டம், குளச்சல் ஊர் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நடைபெற்ற கூட்டத்தில் சுனாமி பேரலையில் இறந்தவர்களுக்கு இரங்கல் செலுத்தப்பட்டது. தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு சார்பாக மீனவர்களின் முக்கிய கோரிக்கைகளை கூட்டத்தில் அரசுக்கு முன் வைக்கப்பட்டது. அது பற்றி ஒருங்கிணைப்பாளர் ஆண்டனி கூறுகையில், தமிழக மீனவர்களின் பொதுநல அமைப்பு டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஒரு ஆலோசனை கட்டமைப்பு கூட்டம் தொடங்கணும். கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர்கள், திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூடிய விரைவில் 14 மாவட்ட மக்களையும் நேரில் சந்தித்து மாவட்ட பொறுப்பாளர் நியமனப்படுத்த இருக்கிறோம். இது தமிழக மீனவர்களையே மத்திய அரசாங்கம் சரிதான், மாநில அரசாங்கம் சரிதான். எந்த அரசாங்கமும் மீனவ மக்களை புறக்கணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழக மீனவ பொதுநல அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். எல்லா மீனவ மக்களையும், தமிழக மீனவர் மக்கள் மாத்திரம் கிடையாது, உள்நாட்டு மீனவர்களையும் உள்வாங்கிதான் இந்த காரியத்தை இறங்கி வேலை செய்கிறோம். வரக்கூடிய காலங்களில் தமிழக மீனவ பொதுநல அமைப்பின் ஒரு முன்னோட்டமாக ஒரு காரியங்களையும் முன்னெடுக்க முடிவு செய்திருக்கிறோம். மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும். இறந்து போனவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும். இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு உடனடியாக கவர்மெண்டில் வேலை கொடுக்கணும். மானிய எண்ணெய் 2 மாதம் புதிய பதிவு செய்யக்கூடியவர்களுக்கு கூடிய விரைவில் அதை எண்ணெய் பதிவு செய்ய மாறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அதுபோக மீனவ சமுதாயத்தில் உள்ளவர்களை ஒரு அரசியல்வாதிகளுக்கு கிட்ட போனான்னு சொன்னா புறக்கணிக்கப்படுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கட்சி செல்ல விரும்பவில்லை. அந்த மாவட்டத்தில் உள்ள அஜிதான் செல்ல ஒரு பெண்மணி மாவட்ட செயலாளர் நியமனப்படுத்தின பிறகு மீனவ சமுதாய பெண்ணு சொல்ல உடனே அந்த பெண்ணின் பதவி பறிக்கப்பட்டது. இப்படி ஒரு மீனவ சமுதாய மக்களை புறக்கணிக்கிறதுனால தமிழக மீனவ பொதுநல அமைப்பு நாங்கள் உண்மையில உருவாகி இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் நாங்கள் எங்களுடைய அமைப்பை மற்ற மாநில மாவட்ட அளவில் கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை நல் உள்ளங்களையும் இந்த மாவட்டத்தில் அழைக்கிறோம். இந்த அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருக்கவர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து எங்களுடைய அமைப்பின் வளர்ச்சியை நோக்கி செல்ல. செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் நாராயணகுமார். நன்றி. ஆண்டனி.